கர்த்தர் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான எல்லா விதமான உதவிகளையும் ஊட்டச்சத்துகளையும் தருகிறவர் தான் தேவன். அவருடைய வார்த்தையும் உங்களுக்கு தேவையான எல்லா சக்திகளையும் தரும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. இந்த வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு பெருகுவீர்களாக அப்படின்னு இந்த 2 வசனத்தில் இருக்கிற ஹைலைட்டான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கம் ரொம்ப முக்கியம், வளர்ச்சி ரொம்ப முக்கியம். அதற்கு முக்கியமான இன்னொரு காரியம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில நீங்களும் நானும் வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையின் மேல நம்ம கட்டப்பட வேண்டும். அந்த வார்த்தையில நம்ம நடக்க வேண்டும். முதலாவது வேர் கொண்டவர்களாக இருக்கணும். இந்த ரூட் சிஸ்டம், பிளான்ட்ஸில் இருக்க ரூட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்த வேர் தான் ஒரு செடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் தண்ணீரையும் என்னென்ன நியூட்ரியன்ஸ் தேவையோ எல்லாவற்றையும் தருகிறது. அந்த வேர் ஆழமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது தான் மேலே வளர்கிற செடியோ மரமோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த செடிக்கும் மரத்திற்கும் தேவையான பலனையும் ஸ்டெபிலிட்டியும் ஸ்ட்ரென்த்தையும் தருகிறதே அந்த வேர் தான். வேர் எந்த அளவுக்கு அந்த மண்ணை இறுக்கி பிடித்திருக்கிறதோ அந்த அளவுக்கு பலனையும் அந்த அளவுக்கு திடனையும் தருகிறது. எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் மரம் அசையாமல் அப்படியே நிற்கும். அந்த செடி வேறு கொண்டு நிற்கிறதுனால அது வளர்கிறது, அது பெருக்கத்திற்குள்ள போகிறது, அது அநேக கனிகளை கொடுக்கிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய வார்த்தையில அதிகமாய் வேர் கொண்டு நிற்கும் பொழுது நம்ம வளர்ச்சிக்குள்ள போறோம், பெருக்கத்திற்குள்ள போறோம், அநேக கனிகளை கொடுக்கிறோம். நம்மளுக்கு தேவையான சக்தியை, ஊட்டச்சத்துக்களை, தேவையான எல்லா விதமான எனர்ஜியும் வல்லமையும் நம்ம அந்த வேர்ல இருந்து நம்ம எடுத்துக்கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தை வேறாக இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையில நம்ம வேர் கொண்டு நிற்கும் பொழுது தேவையான ஊட்டச்சத்துக்களை நம்ம உறிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையில வேர் கொண்டு நிற்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில பெரிய புயல்கள் வரலாம், அலைகள் வரலாம், பெரிய காற்று அடிக்கலாம். இந்த வரக்கூடிய நாட்களில் பெரிய பெரிய சூழ்நிலைகள் நம்மளுக்கு விரோதமாக எழும்பலாம், சாதகமில்லாத சூழ்நிலைகள் எழும்பலாம். ஆனால் இவைகள் மத்தியில் நம்ம பெருக்கத்திலும் வளர்ச்சியிலையும் கண்டினியூ பண்ணுறதற்கு நம்ம எப்படி இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தையில் வேர் கொண்டவர்களாக இருக்கணும். அந்த வார்த்தையை நம்ம விட்டுறக்கூடாது. வேரினுடைய முக்கியமான தன்மை என்னென்னா அந்த மண்ணை அது பிடிச்சிக்கும், அது விட்டுறவே விட்டுறாது. அதே போல் தான் அந்த வார்த்தையை, வசனத்தை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது, விடாமல் பிடித்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற எல்லா ஊட்டச்சத்துக்களையும், எல்லா நல்ல காரியங்களையும், கிருபைகளையும், இரக்கங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உறிந்து கொள்ள முடியும், நம்ம எடுத்துக்க முடியும். அது நம்முடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய பெருக்கத்திற்கும் உதவி செய்கிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஆழமான காரியங்களை பேசும் நம்புகிறேன். ஏனென்றால் அநேக நேரத்தில் தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்ம வேர் கொள்ளாமல் இருக்கிறதுனால சின்ன சின்ன காற்றுக்கே நம்ம அசைந்து போகிறோம். அதனால் எந்த அளவுக்கு நம்ம வேர் கொள்கிறோம் அப்படின்றது நம்ம கையில் இருக்குது. எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையில் நம்ம நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறோம், அதில் நடக்கிறோம், அதன் மேலே தான் நம்ம வாழ்க்கையவே கட்டுகிறோம் அப்படின்றது ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். சற்று யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையில் வேர் கொண்டு அவர் மேலே கட்டப்படுகிறோம் அப்படின்றத. ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை தேவன் மேலே கட்டுவதற்கு ஒரு நல்ல நாள், சிறந்த நாள். அவருடைய வார்த்தையின் மேலே வேறு கொள்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற வேறொரு நாளாக இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் இன்றைக்கும் அவருடைய வார்த்தையின்படி உங்களை வழிநடத்தி அவர் வார்த்தையின் மேலே நிற்கிற எல்லோரையும் அவர் பெருக்கத்திலும் ஆசீர்வாதத்திலும் வளர்ச்சியிலும் கொண்டு போவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துங்க.